சென்னையில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 28 திட்டங்களுக்கு அடிக்கல். திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையில் பெய்த கனமழையால் செய்யாற்றங்கரையில் வெள்ளப்பெருக்கு, பயிர்கள் சேதம். மிரட்டல் விடுத்து சுவரொட்டி ஒட்டும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் அரசு அதிகாரிகள் மனு. தங்கம் விலையில் பவுனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஒரு பவுன் அணிகலன் தங்கம் 53,680 ரூபாய்க்கு விற்பனை. பொது உடைமை சிற்பி ஜீவானந்தத்தின் 118வது பிறந்தநாள் கொண்டாட்டம். நாகர்கோவிலில் உள்ள மணிமண்டபத்தில் ஏராளமானோர் மரியாதை. அரியலூரில் உள்ள வேளாண் விரிவாக்க நடுவத்தில் கையூட்டு ஒழிப்பு காவல்துறை ஆய்வு. கணக்கில் வராத பணம் பறிமுதல். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மூடி முத்திரையிடப்பட்ட குவாரியில் நுழைந்து பாறைகளை வெடிவைத்து தகர்த்த 2 பேர் வெடிவிபத்தில் உயிரிழப்பு. கனமழை காரணமாக பொள்ளாச்சி அருகே கவி அருவியில் காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிப்பு. தூத்துக்குடியில் மாயமான 2 சிறுமிகள் கன்னியாகுமரியில் மீட்பு. கல்லூரி மாணவர், தங்கும் விடுதி உரிமையாளர் உள்ளிட்டோர் போக்சோவில் கைது. ஜனநாயக கட்சியின் எதிர்காலமாக கமலா ஹாரிஸ் திகழ்வதாக சிகாகோ நகரத்தில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் பாரக் ஒபாமா புகழாரம்.